ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். அது என்னங்க? அது அதிசார குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னா, குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிதுனத்துல இருக்காரு. மிதுனத்துல இருக்க குரு பகவான் ஏறக்குறைய 45 நாள் கடகத்துக்கு வராரு. கடகத்துக்கு வந்து 45 நாள் அங்க இருந்துட்டு திரும்பி மிதுனத்துக்கே போவார். இததான் வந்து பாத்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அடுத்த வருஷம் குரு பகவான் எந்த பாவத்துல வந்து உட்கார்றாரோ அந்த பாவத்துல இந்த 45 நாள் உட்கார்ந்து அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன். அப்ப அந்த பலன்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாழ்க்கையில ஏதாவது பிளான் பண்ணணும்னா பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக ஒரு முன்னோட்டமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வருஷம் செய்ய போறத முன்னோட்டமா செய்யறாரு. அதாவது ஒரு மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் போடுவாங்க பாத்தீங்களா, ப்ரோமோ மாதிரி இந்த பயிற்சி ஒரு ட்ரையல். அடுத்த வருஷம் நான் இந்த பலன்களை கொடுக்க போறேன் அப்படின்றத இந்த வருஷம் ஒரு ட்ரையல் காமிச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 3 வரைக்கும் கடகத்துல உச்சம் பெற்று அமர்றாரு. அவரோட உச்ச பார்வைகள் நிறைய நல்லது அப்படின்றது செய்ய போகுது. அதுலயும் அக்டோபர் 18 டு நவம்பர் 11 உச்சமா இருக்காரு. அதே மாதிரி நவம்பர் 11 டு டிசம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வக்ரகதி அடைகிறாரு. பட் பியாண்ட் தட் பலன்கள் எல்லாம் அதே தான். பெருசா கவலை பண்ணுன்றதுல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரம் வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, குரு பகவான் கடகத்துலதான் வந்து அமர்ந்திருக்காரு உச்சம் பெற்று. அப்ப இந்த கடகத்துல சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால கடகராசி அன்பர்கள் அன்பானவர்கள், அழகானவர்கள், பாசமானவர்கள், நேசம் மிகுந்தவர்கள், ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க என்ன குறை இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, இப்ப நான் கடகம்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட வந்து என்னோட அதீத பாசம் தான் என்னோட குறை. அதனாலதான் மத்த பேர் என்னை ஏமாத்துறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல கஷ்டப்படுறேன். அப்ப என்னோட அதீத பாசம் அப்படின்றத நான் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நான் என்ன வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கிறேன். அந்த மாதிரி என்கிட்ட இருக்க சில பல குறைகள், இவ்வளோண்டு குறைகள் தான். அந்த குறைகளை மாத்திக்கணும். மாத்திக்கினா மட்டும்தான் நான் ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கணும், பர்ஃபெக்ஷனா மாறுவேன், பர்ஃபெக்ஷனிஸ்டா மாறுவேன் நான் விருப்பப்படுறேன், நான் நினைக்கிறேன். அதனால என்ன நான் மாத்திக்கிறேன். என்னை நானே பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய, என்னை நானே பதப்படுத்தி கொள்ளக்கூடிய, என்னை நானே மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு இறை ஆற்றல் மேல அதீத நாட்டம் இருக்கு. நான் நிறைய சுவாமி கும்பிடணும்னு நினைக்கிறேன், தீர்த்த யாத்திரை போகணும்னு நினைக்கிறேன், ஜீவ சமாதி வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு டிவைன் ஃபோர்ஸோட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படிலாம் எனக்கு தோணும் அதெல்லாம் நான் செய்யவும் செய்வேன். இதெல்லாம் பெரிய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 6 and 9, அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் உங்க சுயஸ்தானத்துல உச்சம் பெற்று உட்கார்றதுனால என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றது நான் சொன்னேன். அதுக்கும் மேல அவனோட பார்வை 5, 7, 9 இல்லைங்களா, அஞ்சாம் பாவத்துல குருனோட பார்வை, பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குருனோட பார்வை. இது வரைக்கும் எடுத்த பொறப்புல நான் என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சேன், அந்த நல்ல கர்மாக்களுக்கான பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? பூர்வீகத்துல சொத்து பத்து நிறைய இருக்குங்க. அந்த சொத்து பத்து எனக்கு எங்க வீட்டுல இன்னும் பிரிச்சு கொடுக்கவே இல்லை. எல்லாம் அப்படியே ஒன்னாவே இருக்குது, ஒரே குழப்பமாவே இருக்குது, ஒரு பிரச்சனையாவே இருக்கு. நிறைய பேருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த குழப்பத்துல இருந்து ஒரு விமோச்சனம், ஒரு பிரச்சனைல இருந்து ஒரு ரிலீஃப், அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். குழந்தையின்மைக்காக மங்குன்னு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டோம், பெருசா சக்சஸ் ஆகல. நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம். பிள்ளைங்களோட ஒரு அடங்காத தனமோ ஆர்ப்பாட்டமோ வீட்டுல மேலோங்கி போகுதுங்க. ஒரு நாள் பிள்ளைங்களால நிம்மதி இல்லை. இப்ப பிள்ளைங்களோட அடங்காப்பிராரித்தனம் அப்படின்றது குறையறதுக்கான காலகட்டம். பிள்ளைங்களால பெருசா சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு இல்லைனாலும் ஓகே, அதுங்க பாட்டுன்னு அதுங்க வேலையை செய்யுது, நம்ம பாட்டுன்னு நம்மள பெருசா டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ங்க. அதுக்கும் மேல களத்திரஸ்தானத்துல குருனோட பார்வை, களத்திரஸ்தானத்துல குருனோட பார்வை அப்படின்னும் போது கடகராசி அன்பர்கள், நீங்க லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்டுக்கும், நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்குமான அந்யோன்யம் அதிகரிக்கும், பாசம் அதிகரிக்கும், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். அதனால குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் இருக்கும். ஆல்ரெடி நாங்க வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸை நோக்கி போறோங்க. ஆல்ரெடி நாங்க பிரிஞ்சுட்டோம். நாங்க செகண்ட் மேரேஜ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் மேரேஜ் ஒரு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. நாங்க ரொம்ப இளம் வயசுங்க, இப்பதான் வரன் தேடிட்டு இருக்கோம். ஒரு நல்ல வரன் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது அமையறதுக்கான வாய்ப்பு. இது எல்லாமே ஒரு பெரிய பிளஸ்ங்க. ரொம்ப இளம் வயசுக்கு லவ் வர்றது, ரிலேஷன்ஷிப் வர்றது, ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல காம்ப்ளிகேஷன், அந்த காம்ப்ளிகேஷன் அந்த பிரேக்கப் பேட்சப் ஆகிறது,
இல்ல அந்த பிள்ளை ஆல்ரெடி என்னை விட்டு போயிடுச்சு, புதுசா ஒரு உறவு முறை வர்றது, புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல மூவ் ஆன் பண்றது, இந்த மாதிரி நிறைய பாக்கியங்கள் நிறைய பிராப்தங்கள் அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தை, அதாவது பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பாக்குறான். அப்ப அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால ஏதோ ஒரு விதத்துல எனக்கு நான் தொட்டதெல்லாம் தொடங்குதுப்பா. நான் கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு 4 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா 2 வருஷமா என்ன பாத்தீங்க அப்படின்னா நான் தொட்டதெல்லாம் வீணா போச்சு. அப்படிப்பட்ட காலமா இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஏறக்குறைய தொட்டதெல்லாம் வந்து சக்சஸ் ஆகுது, தொட்டதெல்லாம் தொடங்குது. ஓரளவுக்கு ஒரு முறை ட்ரை பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை நடந்துருது. அப்ப ஏதோ ஒரு விதத்துல எனக்கு லக்கு ஃபேவர் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு, நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, பெரிய லெவல்ல உங்களோட எதிர்பார்ப்புகளா இருந்தாலும் அது வந்து ஃபேவர் ஆவறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக கடகம், எங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி இருக்குங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க குரு அதிசார பயிற்சி பலன்கள், இது கோச்சார பலன்கள், இது பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, நான் வந்து பாருங்க தொழிலை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன், புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெளிநாட்டுல, அதாவது நான் வந்து ஃபாரின்ல தான் ஆல்ரெடி வேலை செஞ்சிருந்தேன், இப்ப கல்ஃப் கண்ட்ரீஸ்ல செஞ்சேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரி, இப்ப யூஎஸ்க்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகலாம்னு நினைக்கிறேன். யூஎஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கல்ஃபுக்கு மாத்தலாம்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணிருக்கேன், வேலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அப்ளை கிடைச்சிருக்கு, போலாமா? 2வது திருமணத்துக்கு நான் வந்து வரன் தேடிட்டு இருக்கேன், 2வது திருமணம் பண்ணிக்கலாமா? நல்லபடியா அமையுமா? ஃபர்ஸ்ட் திருமணம் வந்து டிவோர்ஸ் நோக்கி போகுது, டிவோர்ஸ் கிடைச்சிடுமா? அவங்களால பிரச்சனை வருமா? இந்த மாதிரி பல queries உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என் ஜாதகம் தான், இல்லையா? அப்ப அந்த ஜாதகத்தை நாங்க அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.